இதாமல டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. சந்தேகமே இல்ல. இவரு 9ங்க கூட்டிட்டு போங்க, டைம் போயிட்டு இருக்கு. என் வீட்டுக்குள்ள உன்னை விட மாப்பும் மந்தாரம் மாதா இருக்கிறேன் பாக்குறியா? 9 செருப்பு பிஞ்சா போன் அல்லோ அல்லோ டேப்பு நான் காசல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு போட்டா அது வேஸ்ட் ஆன ஃபெல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? கையில போட்டா தயிர் வடை, போடலன்னா மெதுவடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. அடங்கொம்மால தனியாளா சிகரம் தொட்ட சரித்திரமா உயர்ந்து புட்டேன். அது எதுக்கு சண்டை போடுற? இது தெரியலையா? அவன் பைத்தியக்கார தெரியலையா உனக்கு? டேய், என்ன இலவிடாது? இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி. சைடு போஸ்ல சிவன் இருக்காயா? ஒரு சில நபர்களை பத்தி கடைசி வரைக்கும் பேசவே வேண்டாம். அவங்க 1000 பேசட்டும். ஒரு சில நபர்களை பத்தி நான் பேசவே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர். Vai no pau, vem no pau, vai no pau, vem no pau, vai no pau, vem no pau, vai descendo na moral, vai no pau. Vai no pau, vem no pau, vai descendo na moral. Se, pode dar, se. அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. நீ வேற யாரும் இல்ல, நீடா. I just realized last night I'm a spoiled kid. Well, not in the sense that you think, but the proper drum gave me everything I wanted, and I think I took it for granted. ஏய், என்ன ஜந்திரா இது? ச்சே, எங்க இந்திரா புடிச்சிட்டு வந்த இதுங்களா? And baby dance, 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 dance with the wind, baby dance, 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 dance. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த கார் வந்து பார்த்துக்கிட்டா என் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணுறேன். இது உனக்கு தான் கிஃப்ட்டு. கார் கிஃப்ட் டி, இது சும்மா கையில் கொடுக்குறேன். இங்கே வா, இது உனக்கு தான். சரி, ஓகே. என்னடி இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்? இந்த கார் உனக்கு வாங்கி தரேன்டி. எனக்கா? ஆமாம், உனக்கு தான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபஸ்ட்டு படமே மாசா ஈசா பண்ணி எதாவது மாட்டிக்க கூடாது. ஸோ ஒரு மீட்டர்லேயே அளவாக போயிட்டனாலும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க்கு அது கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரியே கதை அமைஞ்சுது. ஆனால் கொஞ்சம் பொறாமல் இருக்கும். இவ கண்ணை தூக்கி நிற்கும் போதும், மாசா பிஜிஎம் போடும் போதும், இதாக டைலாக் பேசும்போது நமக்கு பொறாமையாக இருக்கே, நமக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குமேட்டு. டேய், என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்க, அதுவும் ஓடலை, வீட்டில் பொழுது போகலன்னு உட்காந்துருக்க, கூப்பிட்டு விட்டு ஆவணமாக பேசிக்கிருக்கேன். ஆனால் விடலை அவர் எங்கேயுமே. ஒரே ஒரு வாட்டி இந்த பைக்கில் வந்து கண்ணை தூக்கி ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவேன் ஒரு இதில். அந்த டைலாக் கூட ஃபஸ்ட்டு மாசா சொல்லிட்டேன், கண்டுக்க மாட்டார், இந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி பிடிச்சி, அது கிடையாது, அது பண்ணக்கூடாது, அது இப்படி கிடையாது, உங்களுக்கு மாசு கிடையவே கிடையாது, இறக்கி பேசுங்க, இப்படி தான் காமெடியாக பேசணுன்ட்டார். ஓகே ரைட்டு. நான் வண்டியாக கேட்பேன், போட நான் ஒரு நடிகை போட. காருக்குள்ளே எனக்கு நடந்து
அவர் பின்னாடி போய் என்னை எப்படி எட்டி உதைச்சிருக்காருன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எட்டி உதைச்சிருக்காரு. பார்க்க முடியாது, அந்த டோர் லாக் உடஞ்சி போச்சு, பார்வதி இழுக்கும்போது உடஞ்சி போச்சு. அந்த டோர் அவர் எகிரி வந்து என் மேலே இருந்து கிராஸ் பண்ணி வெளியிலிருந்து அது திறந்து பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. இந்த வேற ராஜா கமருதீன் காலில் விழுந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை நான் பார்க்குறது என்னோட ஏவியில். கமருதீன் காலில் விழுந்தது நான் பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல நான் கமருதீன் விழுந்ததை நான் பார்க்கல. ஏன்னா நான் வந்து அரோரா பின்னாடி இருக்கேன். வரும்போது அந்த ஸ்டெப்பில் நான் கமருதீன் இப்படி பார்த்து பயந்து நான் பின்னாடி போகும்போது கமருதீன் அப்படின்னு பண்ணிட்டு போனார். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. வேற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியான அந்த கார்செட் டாப்பும் இந்த ஸ்கர்ட்டும் வேற லெவலில் இருந்தது. முக்கியமாக இந்த டாப் எல்லாம் ரெடியாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னா பிக்மெண்டேஷன் என்னோட நீஸில். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இதை நினச்சலாம் கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது. என்னோட பாடியும் அப்படி தான் இருக்குது, நிறைய பேருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வைரல் ப்ராடக்ட்டை பார்த்தேன். நானும் சரின்னு ட்ரை பண்ணேன். அண்ட் நிஜமாவே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ என்னதான் நம்மளே லவ் இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். தப்பாக்குதுண்ணா. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நாங்க எஸ்டிமேட்டே பண்ணலையே, அப்புறம் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? நான் மக்களுக்காக நிக்கிறேன். என் மண்ணுக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிப்பேன். கரூர நின்னீங்களா? மண்ணுக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாம வந்து நிப்போம், கிழிப்போம். ஒரு பிரச்சனைக்கு விஜய் வந்து களத்துல நின்று அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. சொல்லுங்க, இனிமேல் விஜய பேசல. இந்த விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு, இந்த சிவகாசி படம், இந்த போக்கிரி படத்தை பார்த்தா வளர்ந்தவனுக்கு இந்த பேச்சு போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்ல. 69ல அப்படி ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நீங்க அடுத்து கிழிச்ச படம் சொல்லுங்க. அப்படி நேஷனல் அவார்டு தான் வாங்கிட்டீங்களா? அழுதான் மூஞ்ச முடிக்குவாப்ல. ஒரு ஸ்டெப் 2-3 ஸ்டெப் வச்சுக்கிறது. இது டான்ஸ் மாஸ்டர் பண்ணுவான். மக்களுக்கு உழைக்கிறதே என்னுடைய வேலையா மாறிடுச்சு, அதுவே என்னுடைய லைஃப் ஸ்டைலா மாறிச்சுங்கிறாப்ல. சார் அப்படி என்ன உழைச்சி கிழிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? லிஸ்ட் போடுங்க சார். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. தம்பி அந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம்லையா? நாளைக்கு பேசிக்கலாம்டா, வைடா. ஹலோ தம்பி, HR பேசுறியா? தெரியும்டா தாய், தெரிஞ்சுடா பேசிச்சிருக்கேன். நான் சந்தோஷத்துல இருக்கேன்டா. நீங்க ஒரு நாளாவது நீ சந்தோஷமா இருக்க ஒரு வைடா. டேய் வார்த்தையை பார்த்து பேசு, நாளைக்கு கம்பெனி சைடு வந்துடாத பாத்துக்க. சர்ரா தாலி வைடா. சார் குட் மார்னிங் சார். அந்த ப்ராஜெக்ட் நான் பேசுறேன் சார் அவர்கிட்ட. டேய் உனக்கு இங்க வேலை கிடையாது, ஓடி போயிரு ஒழுங்கா. நைட் என்னைய தாயின்னு சொல்ற. ஓ மை காட், எப்ப? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.